வெல்கம் பேக் கரிமா பிடித்திரு. நம்ம தமிழ்நாடு அரசு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமா குடிசையில வாடுற குடும்பங்களுக்கு 3,50,000 செலவுல ஒரு வீடு கட்டி தரதா ஆர்டரை வெளியிட்டிருக்காங்க. இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துல விண்ணப்பிக்க தகுதியானவங்க யாரு, தகுதி இல்லாதவங்க யாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 குடிசையில வாடுற குடும்பங்கள். இந்த கணக்கு எடுக்கிற கேவிபிடி, அதாவது கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் ரீசர்வே லிஸ்ட்ல உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உதவியை வாங்குற வரைக்கும் இந்த திட்டம் தகுதியான குடும்பங்களுக்கு வீடுகளை தொடர்ந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2, ஒரு கிராம பஞ்சாயத்துல குறைவான வீடுகள் இருந்தாலோ இல்ல தகுதியான குடும்பங்களே இல்லை அப்படின்னாலோ புதிய குடிசை கணக்கெடுப்பு மற்றும் அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்புல பதிவு செஞ்ச லிஸ்ட்ல உள்ளவங்களை பரிசீலனை செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா குடிசைகளுமே கணக்குல வந்திருக்கா அப்படின்னு முடிவு செய்யறதுக்கு இந்த பட்டியலை அவங்க சரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3, பட்டா அல்லது வீட்டு மனை உங்களுடையது அப்படின்றதுக்கு சரியான ஆவணம் இருக்கிற குடும்பம் மட்டும்தான் தகுதியானது. அதாவது பட்டா அல்லது உரிய ஆவணம் வச்சிருக்கிற இடத்துலையோ அல்லது நிலத்திலேயோ வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4, புறம்போக்கு நிலங்களில் கட்டப்பட்டுள்ள குடிசைகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நிரந்தர வீடுகள் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க தகுதி இல்லாதவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு குடியிருக்கிற குடிசைகள், கடைங்க அப்படி இல்லாட்டினா விலங்குகளுக்கு பயன்படுத்தப்படுற குடிசைகள், கலப்பு கூரையோடு கூடிய குடிசைகள், அதாவது ஆர்சிசி விரிவாக சொல்லணும்னா ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட்டு, ஓடு, ஏசி ஷீட்டு, மெட்டல் ஷீட்டு, ரூஃப் பொறுத்தின வீடுங்க, கான்கிரீட்டு அல்லது உலோக கூரையின் மேல் ஓலையுடன் கூடிய குடிசைகள். குடிசை வீடாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு வேற ஒரு இடத்துல வலுவான வீடு இருந்துச்சுன்னா அவங்களும் தகுதி பெற மாட்டாங்க. பார்ட் டைமா அப்படி இல்லாட்டினா ஒப்பந்த வேலை செய்கிற தொழிலாளியை தவிர கவர்மெண்ட்ல வேலை செய்கிறவங்க அல்லது அவங்களுடைய மனைவியோ கணவரோ அவங்களுக்கு சொந்தமாக இருக்கிற குடிசைகள். தற்போதைய எம்பிக்கள் அல்லது எம்எல்ஏக்கள் அல்லது அவங்களுடைய மனைவியோ கணவருக்கோ சொந்தமாக குடிசை இருந்தாலும் அவங்களும் வீடு வேணும்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.